SRW சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இப்போ 9ஆம் வகுப்பு திராவிட மொழி குடும்பம் என்ற பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். முதல் பாடமாக இதை கொடுத்துருக்காங்க. இது மிகவும் அருமையான பாடம், ஒவ்வொருவருக்கும் தெரிந்து கொள்ளக்கூடிய பாடம் இது. திராவிடம்னா என்ன, திராவிட மொழி எப்படி வந்தது அப்படிங்கிறத பற்றி இந்த பாடத்தில் ரொம்ப விளக்கமாக அருமையாக கொடுத்துருக்காங்க. நல்லா கவனமாக கேளுங்க, சரிங்களா? ஒவ்வொருத்தரும், மாணவர்களும் சரி பெற்றோர்களும் சரி, மிக அவசியமாக தெரிந்து கொள்ளக்கூடிய அருமையான பாடம் இது, சரிங்களா? திராவிட மொழி குடும்பத்தை பற்றி பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி அறிமுகம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கருத்துக்களை பரிமாறுறதுக்கு முன்னாடி அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஓவியங்கள் மூலமாகவும் ஒளிகள் மூலமாகவும் சைகைகள் சைகைகள் மூலமாகவும் தன்னுடைய கருத்துக்களை ஒருத்தர் பரிமாறிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த ஒளிகள் மொழிகளாக மாறுச்சு, மொழிகள் எழுத்துக்களாக மாறுச்சு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு அது அடுத்தது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு ஒரு தலைப்பில் கொடுத்து இந்த மொழிகளை 4 பிரிவுகளாக கொடுத்துருக்காங்க. எப்படி 4 பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, இதை பிரித்தவர் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அகத்தியலிங்கம் அப்படிங்கிறவர் பிரிச்சிருக்கார். எப்படி பிரிச்சிருக்காரு மொழி குடும்பமாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தோ ஆசியா மொழிகள், ஃபஸ்ட்டு இந்தோ ஆசியா மொழிகள் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காரு. இரண்டாவது திராவிட மொழிகளாக பிரிச்சிருக்காரு. மூன்றாவது ஆஸ்திரோ ஆசிய மொழிகள் அப்படின்னு பிரிச்சிருக்காரு. நான்காவது சீனா திபேத்திய மொழிகள் அப்படின்னு சொல்லி 4 மொழி குடும்பங்களாக பிரிச்சிருக்கார். இதை பிரித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அகத்தியலிங்கம் அப்படிங்கிறவர் பிரிச்சிருக்காரு, சரிங்களா? இந்தியாவில் மொத்தம் 1300 மொழிகள் பேசப்படுகிறது. அந்த 1300 மொழிகள் பேசப்படுறது இவர் சொல்கிறாரு. அகத்தியலிங்கம் இந்த மாதிரி மொழி குடும்பங்களாக பிரித்து உங்கள் பாட புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, உலகின் குறிப்பிடத்தக்க பழமையான நாகரிகங்களுள் இந்திய நாகரிகம் ஒன்று மொஹஞ்சதாரோ ஹரப்பா. உலகில் நிறைய நாகரிகம் இருந்தாலும் கூட அதில் முக்கியமான நம்ம இந்தியாவில் எந்த நாகரிகம் சிறப்பான நாகரிகமாக அந்த காலத்தில் இருந்ததுன்னா ஹரப்பா மொஹஞ்சதாரோ நாகரிகம். அது திராவிட நாகரிகத்துக்கு அடிப்படையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இதை திராவிட நாகரிகம் என்று அறிஞர்கள் கருதுகின்றனர். திராவிடம் பேசிய மொழியே திராவிட மொழி எனப்படுகின்றது. திராவிடம் பேசின மொழி தான் திராவிட மொழி. இந்த திராவிடம் என்ற ஒரு சொல் யார் சொன்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குமரில பட்டர் அப்படிங்கிறவர் தான் முதல்ல திராவிடம் என்ற ஒரு சொல்லை அறிமுகப்படுத்துகிறார், சரிங்களா? இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர், சரிங்களா? திராவிடம் தமிழ் என்னும் சொல்லில் இருந்துதான் திராவிடம் என்னும் சொல் பிறந்தது. அதாவது தமிழ் என்ற ஒரு சொல்லிலிருந்து தான் திராவிடம் என்ற ஒரு சொல் பிறந்தது, சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மொழி குடும்பங்களை பார்த்தோம். மொழி குடும்பங்கள் 4 சொன்னாங்க. என்னென்னா, இந்தோ ஆசியா மொழிகள், அடுத்தது திராவிட மொழிகள், அடுத்தது ஆஸ்திரோ ஆசியா மொழிகள், சீன திபேத்திய மொழிகள். இதை மொழி குடும்பங்களாக பிரித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அகத்தியலிங்கம். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குமரிலப்பட்டர். இந்த திராவிடம் என்ற சொல் தமிழில் இருந்து தான் முதலில் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மொழி ஆய்வு. அதாவது மொழியை ஆராய்ச்சி பண்ணுறாங்க. எப்படி எதிலிருந்து முதல்ல வந்தது அப்படின்னு சொல்லிலாம் ஆராய்ச்சி பண்ணதை உங்கள் பாட புத்தகத்தில் அருமையாக கொடுத்துருக்காங்க, கவனிங்க. திராவிட மொழி குடும்பம் என்னும் பகுப்பு உருவாவதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது. தமிழ், கன்னடம், தெலுங்கு ஆகிய மொழிகள் சமஸ்கிருத மொழியிலிருந்து உருவானவை என்ற கருத்து அறிஞர் பலரிடையே நிலவி வந்தது. இம்மொழிகளில் வடமொழி சொற்கள் மிகுந்து காணப்பட்டதால் 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் வரை இந்திய மொழிகள் அனைத்திற்கும் வடமொழியே மூலம் எனவும் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது என்னென்ன சொல்கிறாங்கன்னா, 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
தமிழ், கன்னடம், தெலுங்கு இவை எல்லாமே வந்து சமஸ்கிருதத்திலிருந்து தான் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, வடமொழி எல்லாமே இந்திய மொழிகள் வந்து சிறந்த, அதாவது வடமொழிகள் இங்கே நல்லா கவனித்து பாருங்கள், வடமொழி சொற்கள் மிகுந்து காணப்பட்டதால் 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் வரை இந்திய மொழிகள் அனைத்திற்கும் இந்தியாவில் எத்தனை மொழிகள் இருக்கோ 1300 மொழிகள் இருக்கு இல்லையா, அந்த 1300 மொழிகளுக்கு மேலே இருக்கிற அனைத்திற்கும் இதற்கு மொழிகள் அனைத்திற்கும் எது மெயினானது மூலம், அதாவது மெயினான ஒரு மூலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடமொழி தான் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தான் இந்த ஆய்வுகள். சரிங்களா? 18ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் 1816ஆம் ஆண்டு அறிஞர் வில்லியம்ஸ் ஜோன்ஸ் அப்படிங்கிறவர் அதுக்கப்புறம் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, வடமொழியை ஆராய்ந்து வில்லியம் ஜோன்ஸ் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாரு, வடமொழியை ஆராய்ந்து வடமொழியை இப்போ அவர் ஆராய்ச்சி பண்ணுறாரு, ஐரோப்பியா மொழிகளோடு தொடர்பு இருக்குது, வடமொழி வந்து ஐரோப்பியா மொழிகளோடு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் நிறைய பேராசிரியர்கள்லாம் இதை வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. 1816ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த ஆராய்ச்சிகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் 4 மொழி, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இது 4 மொழிகளும் கம்பேரிசன் பண்ணுறாரு, ஒப்புமைப்படுத்தி என்ன பண்ணுறாருன்னா, இவை ஆய்ந்து இவை தனி ஒரு மொழி குடும்பத்தை சேர்ந்தவை, இவை வந்து தனியான ஒரு மொழி குடும்பம், இந்த 4 மொழிகளை வந்து இது ஒரு தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு மொழி குடும்பத்தை சேர்ந்தவை அப்படின்னு சொல்கிறார். யார் சொல்கிறது இதை? ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் அப்படிங்கிறவர் இதை சொல்கிறார். சரிங்களா? அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இம்மொழிகளை ஒரே இனமாக கருதி இந்த 4 மொழிகளையும் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இருக்கு இல்லையா, இந்த 4 மொழியும் ஒரு குடும்பமாக சொல்லிட்டு அது ஒரே இனமாக கருதி அவர் அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, தென்னிந்திய மொழிகள் இவை எல்லாமே, இந்த 4 மொழிகளும் என்ன மொழிகள் சொல்கிறாரு? தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? அடுத்தது அதுக்கப்புறமும் மற்ற மொழிகளும் சேர்க்குறாங்க. இந்த தென்னிந்திய மொழிகளோட என்னென்ன மொழிகள் சேர்க்குறாங்கன்னா, மால்தோ, தோடா, கோண்டி முதலான மொழிகளையும் இந்த தென்னிந்திய மொழிகளோடு சேர்க்குறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ஹோக்கன் என்பார் இம்மொழிகள் அனைத்தையும் இணைத்து தமிழியன் என்ற பெயரிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆய்வில். சரிங்களா? அடுத்தது இந்த ஆய்வை மட்டும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் அவர் என்ன சொல்கிறாரு, வடமொழி வந்து ஐரோப்பா மொழியோட தொடர்பு இருக்குதுன்னு சொல்கிறாரு. ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் என்ன சொல்கிறாரு நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இது வந்து தென்னிந்தியா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இது எல்லாமே வந்து தென்னிந்திய மொழிகள், இது வந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்தவை, ஒரே இனத்தை சேர்ந்தவை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனோட மற்ற சில மொழிகளையும் தென்னிந்திய மொழிகளோடு சேர்க்குறாங்க. சரிங்களா? அடுத்தது கால்டுவெல் பற்றி நல்லாவே தெரியும் உங்களுக்கு. அவர் வந்து ஒப்பிலக்கணம் எழுதினவர். அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். 1856ஆம் ஆண்டு திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை கால்டுவெல் எழுதினார். கால்டுவெல் வந்து ஒப்பிலக்கணம் என்னும் நூலை எழுதினார். அவர் வந்து ஆரிய குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை, திராவிட மொழி வந்து ஆரிய குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை அப்படின்னு சொல்கிறாரு. இம்மொழிகள் சமஸ்கிருத மொழிக்குள்ளும் செல்வாக்கு செலுத்தியுள்ளன. இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம தமிழ் மொழியை தான் சமஸ்கிருதத்தில் எடுத்திருக்காங்க, திராவிட மொழியை தான் சமஸ்கிருதத்தில் எடுத்திருக்காங்க அப்படின்னு கால்டுவெல் இங்கே சொல்கிறாரு. சரிங்களா? அடுத்தது இதுக்கப்புறம் இந்த ஆய்வுகள் இதோட நம்ம நிறுத்தியிருக்காங்க. உங்கள் பாட புத்தகத்தில் கால்டுவெல்லோட நிறுத்தியிருக்காங்க, ஆராய்ச்சிகள் பண்ணி இதோட நிறுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறமும் நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராமசாமி, பரோ, எமினோ அப்படின்னு நிறைய பேர் இங்கே ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காங்க. ஆனால் எதுக்கும் ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கல. கால்டுவெல்லோட தான் தெளிவான விளக்கம் இங்கே உங்கள் பாட புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இதுதான் மொழி ஆய்வு. ஃபஸ்ட்டு மொழி எப்படி வந்தது, மொழி குடும்பம் எப்படி வந்தது, திராவிடம் என்ற சொல் யார் சொன்னது, குமரிலப்பட்டர். மொழி குடும்பங்களாக பிரித்தது யார், அகத்தியலிங்கம்.
சரிங்களா. அடுத்தது மொழி ஆய்வில் யார் ஃபஸ்ட்டு சொன்னது? வில்லியம் ஜோன்ஸ் தான். வடமொழியிலிருந்து ஐரோப்பா மொழியோடு தொடர்பு படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் என்ன சொல்கிறாரு? இது தென்னிந்திய மொழி, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இது வந்து தென்னிந்திய மொழி அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது கால்டுவெல் என்ன சொல்கிறாரு? ஆரிய மொழிகளிலிருந்து வேறுபட்டவை திராவிட மொழி அப்படின்னு சொல்லியிருக்கார். இதுதான் மொழி ஆய்வில் உங்களுக்கு விளக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். திராவிட மொழி குடும்பம். திராவிட மொழி குடும்பம். இப்போ ஃபஸ்ட்டு பொதுவான குடும்பம் பார்த்தோம், மொழி குடும்பங்களை வந்து பொதுவாக பார்த்தோம். இப்போ திராவிட மொழி குடும்பங்களை பற்றி பார்க்க போகிறோம். அந்த திராவிட மொழி குடும்பத்தில் வந்து 3ஆக பிரிச்சிருக்காங்க. என்னென்ன பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தென் திராவிட மொழி, 2வது நடு திராவிட மொழிகள், 3வது வட திராவிட மொழிகள் சொல்லி 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா. ஃபஸ்ட்டு பிரித்த மொழி குடும்பம் வந்து பொதுவாக பிரிக்கப்பட்டது. சரிங்களா. இப்போ திராவிடத்தையே வந்து திராவிட மொழியை மட்டும் எடுக்கிறாங்க. அதை மட்டும் பிரிக்கும்போது தென்னிந்திய திராவிட மொழி, நடு திராவிட மொழி, வட திராவிட மொழிகளாக பிரிக்கிறாங்க. இப்போது தென்னிந்திய திராவிட மொழிகளில் உங்களுக்கு வினாவிடைகள்லையும் கேட்கப்படும். அதை மட்டும் நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன். சரிங்களா. தென் திராவிடம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். தமிழ், மலையாளம், கன்னடம், குடகுன்னு சொல்கிறாங்க, கொடகுன்னு சொல்லலாம். அடுத்தது துளு, தோடா, இருளா, படகுன்னு சொல்லலாம். சரிங்களா. இது வந்து தென் திராவிடம். அடுத்து நடு திராவிடமும் கொடுத்துருக்காங்க. உங்கள் பாடப்புத்தகத்தில் பாருங்கள். வட திராவிடம் மொழிகள் என்னென்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இதை நீங்கள் நல்லா தெளிவாக படிச்சுக்கணும். மெயினாக உங்களுக்கு வினாவிடைகளில் கேட்கப்பட்டது வந்து தென் திராவிடம் தான். சரிங்களா. அடுத்தது பக்கம் பார்ப்போம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, திராவிட மொழிகளின் பொது பண்புகள். அதனோட பொது பண்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சொற்கள் இன்றியமையா பகுதி வேர்ச்சொல், அடிச்சொல். வேர்ச்சொல்னா ரூட், அடியிலிருந்து எப்படி வந்தது அப்படின்னு சொல்கிற மாதிரி. வேர்ச்சொல், அடிச்சொல் எனப்படும் திராவிட மொழிகளின் சொற்களை ஆராய்ந்தால் அவை பொதுவான அடிச்சொற்களை கொண்டிருப்பதை காண முடிகிறது. பொதுவான சொற்களாக காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சான்று என்ன கொடுத்துருக்காங்க? சான்றுனா என்ன? ப்ரூஃப். நீங்கள் கேட்பீங்களா, இதுக்கெல்லாம் என்ன ப்ரூஃப்? இப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணாங்கன்னு புக்கில் கொடுத்துருக்காங்க. ஆராய்ச்சி பண்ணதுக்கான ப்ரூஃப் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் இல்லையா. அதுக்கான ப்ரூஃபும் கொடுத்துருக்காங்க. அடிச்சொல் திராவிட மொழிகள் சொல்லிட்டு அதுக்கான கொடுத்துருக்காங்க. சரியா. கண் அப்படிங்கிறது தமிழ், கண்ணு அப்படின்னா மலையாளம், கன்னடத்தில் சொல்லுவாங்க. கண்ணு அப்படின்னு சொன்னால் அது மலையாளம், கன்னடமான சொல். கண்ணு அப்படின்னா தெலுங்கு மொழியில் சேர்ந்தது. இப்படி கொடுத்துருக்காங்க. உங்கள் பாடப்புத்தகத்தில் பாருங்கள். அடுத்தது திராவிட மொழிகளின் எண்ணு பெயர்கள். திராவிட மொழிகளின் எண்ணு பெயர்கள்னால் என்னது? நம்பர்ஸை வந்து எப்படி ஒப்புமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா, இது வந்து வினாவிடைகள்லையும் கேட்கப்படும். இந்த முக்கியமானது இது. திராவிட மொழிகளின் எண்ணு பெயர்கள் ஒன்று போலவே அமைந்துள்ளன. அதை மட்டும் நான் படித்து காட்டுறேங்க பாருங்கள். மூன்று அப்படின்றது வந்து தமிழில் சொல்லக்கூடிய சொல். மூன்று அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா. 3 அப்படின்னு சொன்னோம்னா அது மலையாள சொல். 3 அப்படின்னு சொன்னோம்னா மலையாள சொல். மூடு அப்படின்னா தெலுங்குக்குரிய சொல். அடுத்தது மூரு அப்படின்னா கன்னடத்துக்குரிய சொல். அடுத்தது மூஜி அப்படின்னா துளுவில் சொல்லக்கூடிய சொல். மூஜி அதாவது 3 அப்படின்ற ஒரு சொல், 3 என்ற எண்ணு பெயரை வந்து நம்ம தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், துளுவில் எப்படி உச்சரிக்கிறாங்கன்றத உங்கள் பாடப்புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சான்று. சரிங்களா. கொஞ்சமாக தான் கொடுத்துருக்காங்க. ப்ரூஃப், சான்றுனா ப்ரூஃப். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குறில் நெடில் வேறுபாடு. இதில் குறில் நெடில் வேறுபாடு எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். திராவிட மொழிகளில் உயிர் எழுத்துக்களில் உள்ள குறில் நெடில் வேறுபாடுகள் எப்பயும் போல தான் இங்கே உங்களுக்கு குறில் நெடில் குறுகிய சொற்களுடைய குறுகிய ஒலிகள், அதாவது நம்ம குறுகி சொன்னோம்னா அது குறி ஒலி கொண்ட சொற்கள். சரியா. அது நீட்டி சொன்னோம்னா அது நெடில். அதுக்கு இங்கே உதாரணம் உங்கள் பாடப்புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா பால் பாகுபாடு.
இங்கே பால் பாகுபாடு அப்படிங்கிறத எதை இங்கே சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, திராவிட மொழிகளில் பொருள்களின் தன்மையை, அதாவது நம்மளோட மொழியில் மட்டும்தான் அழகாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. பால் பாகுபாடு அமைந்துள்ளது. திராவிட மொழிகளில் பொருள்களின் தன்மையை ஒட்டி பால் பாகுபாடு அமைந்துள்ளது. ஆனால் வடமொழியில் இவ்வாறு அமையவில்லை. உயிரற்ற பொருள்களும் கண்ணுக்கே புலப்படாத நுண்பொருள்களும் கூட, உயிரற்ற பொருள்கள், அதாவது நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நான் லிவிங் திங்ஸ் இல்லையா, உயிரற்ற பொருள்களும் கண்ணுக்கே புலப்படாத பொருள்களும் கூட ஆண் பெண் என்று பாகுபடுத்தப்படுகின்றன. இம்மொழிகள் கைவிரல்கள் பெண்பால் என்றும் கால் விரல்கள் ஆண்பால் என்றும் வேறுபடுத்தப்படுகின்றது. இதெல்லாம் எதில்? வடமொழியில். சரிங்களா? ஜெர்மன் மொழியில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஜெர்மன் மொழியிலும் இத்தகைய தன்மையை காண முடிகிறது. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு உதாரணமாக சொல்கிறாங்கன்னா, மற்ற மொழிகளுக்கும் நம்ம மொழிகளுக்கும் உள்ள வித்தியாசங்களையும் வேறுபாடுகளும் நீங்கள் கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க. ஜெர்மன் மொழியில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். முகத்தில் பகுதிகளான வாய், மூக்கு, கண் ஆகியவை வெவ்வேறு பால்களாக காட்டப்படுகின்றதா. கண், மூக்கு, வாயெல்லாம் கூட ஒரு பால் அப்படிங்கிற மாதிரி, ஆண் பெண் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வாய் வந்து ஆண் பால், மூக்கு வந்து பெண் பால், கண் வந்து பொதுப்பால் அப்படின்னு சொல்லி ஜெர்மன் மொழியில் இப்படி வந்து பகுத்து சொல்கிறாங்களாம். அடுத்தது நம்ம திராவிட மொழிகளில் இரண்டே ஆண்பால் பெண்பால் அந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க என்ற பகுப்பும் உயர்திணை அக்ரிணை அப்படின்னும் பிரிச்சிருக்காங்க. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? 5ஆம் வகுப்புலேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க. உயர்திணை, அக்ரிணை, ஆண்பால், பெண்பால், ஒன்றன் பால், பலவின் பால், இதெல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா? இப்படி தான் நாம் பிரிச்சிருக்கோம் நம்ம மொழிகளில். சரிங்களா? அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பால் பாகுபாடில் வந்து வடமொழியில் எப்படி நம்ம பிரிச்சிருக்காங்க, அடுத்தது ஜெர்மன் மொழியில் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சரியா? நம்ம மொழியில், நம்ம திராவிட மொழியில் எப்படி பிரிச்சிருக்காங்கன்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வினை சொற்கள். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் வினை சொற்கள். அடுத்தது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழினுடைய தனிச்சிறப்புகள். சரிங்களா? அந்த தமிழினுடைய தனிச்சிறப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தமிழ் மொழி எங்கெல்லாம் பேசப்படுது அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இலங்கை, மலேசியா, பர்மா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, பிஜித் தீவு ஆகிய நாடுகளில் மட்டுமல்லாமல் தென்னாப்பிரிக்கா, மொரிஷியஸ், இங்கிலாந்து, கயானா, மடகாஸ்கர், ட்ரினிடாட், ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடுகளிலும் பேசப்படும் பெருமையுடையது தமிழ்மொழி. ஃபஸ்ட்டு இது. இரண்டாவது பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து திராவிட மொழிகளையும் விட தமிழ் மொழி தனக்கென ஒரு இலக்கணத்தை வகுத்திருக்கு. சரிங்களா? எல்லா திராவிட மொழிகள் நிறைய நம்ம தென் திராவிடம், நடு திராவிடம், வட திராவிடம் பார்த்தோம் இல்லையா? அத்தனை திராவிட மொழிகளில் இப்போ பார்த்தீங்கன்னா கூட நம்ம தமிழ் மொழிக்கு மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தனி ஒரு இலக்கணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, திராவிட மொழிகளுள் பிற மொழிகளினுடைய கலப்பு, பிற மொழி தாக்கம் மிகவும் குறைந்ததாக காணப்படும் மொழி தமிழ் மொழியே ஆகும். பிற மொழிகளுடைய கலப்பு வந்து குறைவாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த சிறப்பு என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழி திராவிட மொழிகள் சிலவற்றின் தாய்மொழியாக கருதப்படுகின்றது. திராவிட மொழிகளோட இருக்குது இல்லையா, நடு திராவிடம், தென் திராவிடம்லாம் இருக்குது. அப்புறம் நம்ம திராவிடம், தமிழ், தெலுங்கு, கன்னடம், இது இதனோட தாய்மொழியாக கருதப்படுகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சொல்லாட்சி, அப்புறம் சொல்வளமும் சொல்லாட்சியும் நிரம்ப பெற்ற மொழி தமிழ் மொழியே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் தொன்மையான பழமையான கல்வெட்டுக்களில் கூட தமிழ் மொழி தான் அதிகமாக பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
தமிழின் பல அடிச்சொற்களின் ஒளியன்கள் ஒளி இடம் பெயர்தல் போன்ற விதிப்படி பிற திராவிட மொழிகளின் வடிவம் மாறியிருக்கின்றன. சரிங்களா? ஒப்பியல் ஆய்வுக்கு துணையாக அமைந்துள்ளது. தமிழ் மொழி இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கிறது. மூல திராவிட மொழியின் பண்புகள் பலவற்றையும் பேணி பாதுகாத்து வருகிறது. சரிங்களா? தமிழ் மொழி இவ்வளோ சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. இப்போ திராவிட மொழினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, திராவிடம்னா என்ன, மொழினா என்ன, இது எப்படி மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? இங்கே பின்னாடி உங்களுக்கு அட்டவணைகளாக கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இந்த திராவிட மொழி குடும்பம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.